அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவள் லைப்ரரி பக்கம் மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளேயே 2-3 நாளைக்கு எங்கேயுமே போகலை. ரூம் ரூம் விட்டால் டைனிங் ஹால், அவ்வளோதான். பிரசாத்தும் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்ததுனால அவளுக்கு பெருசாக போர் அடிக்கலை. ஆனாலும் அவள் ரொம்ப பயந்துருந்தா. சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தால் அபிநயா எந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, பயப்படுற விஷயத்தை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு அவளோட டாக்டர் அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவளை அந்த பயத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவள் கிச்சனுக்கு போய் செஃப்கிட்ட என்ன டிஷ்ஷுன்னு சும்மா பேசலான்னு இறங்கி போகிறா. அவள் அப்படி போயிட்டுருக்கும்போது பிரசாத்தை பார்க்குறா. பிரசாத் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கிச்சனில் போய் அவள் செஃப்போட பேசிகிட்டு இருக்கப்போ மாணிக்கம் உள்ளே வரா. மாணிக்கம் பிரசாத்தோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் 20 வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத விட உயிருக்கு உயிராக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. அவங்கள சுற்றி நிறையா பேர் கேங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் எத்தனை பேர் வந்து போனாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டான உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. மாணிக்கம் உள்ளே வந்தோடனே, என்ன மச்சா, என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு உள்ளே வந்து நிற்கிறான். பிரசாத் மாணிக்கத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா மாணிக்கம் ஒர்க் விஷயமாக அப்ராடில் இருக்கிறதா அவன் கேள்விப்பட்டான். 1 இயர் முன்னாடியே போயிட்டான். ஸோ இப்போதைக்கு வர வாய்ப்பே இல்லை. அவன் வருவான்னு கூட அவன் யோசிச்சிருக்க மாட்டான். அப்போ தான் பிரசாத் வந்து எதுவும் கேட்குறதுக்கு முன்னாடியே மாணிக்கம் அவனுடைய வாயை திறந்து மூடவே இல்லை. கடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் 3 வருஷமாக இங்கே சும்மா தான் உன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணம் வந்திருக்காதே. ஏதேதோ விஷயத்தை தேடிட்டு என்ன டீலை விட்டுட்டேன். கரெக்டாக நான் என் லைஃப்பை பார்க்கலான்னு இப்போ போகணுன்னு நினைக்கும் போது மட்டும்தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணுன்ற எண்ணம்லாம் வந்திருக்குமோ? அது சரி, நான் இல்லாத போது தான் உனக்கு மற்ற விஷயத்தை பற்றிலாம் என்ன வந்திருக்கு போல். நீ கல்யாணம் பண்ணி என்னை வான்னு கூப்பிட்டா என்னை விடுறதுக்கு என்ன கம்பெனி ஓனர் உங்கள் அப்பாவா? வேலைக்கு போய் 6 மாதத்தில் லீவ் கேட்டால் அந்த ஆள் என்னை செருப்பால் அடிப்பான். அதனால தான் எல்லாம் செட்டில் ஆகி கொஞ்சம் லீவ் கிடச்சோடனே வந்திருக்கேன். இப்போ கூட ஏர்போர்ட்லேருந்து நேராக உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். லக்கேஜை கூட கொண்டு இந்த வீட்டில் வைக்கல. ஸோ நீ என்னை திட்டக்கூடாது மச்சான், நான் ஃபஸ்ட்டு உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்லி முடிக்கும்போது, பிரசாத், உன்னை நான் எதுவுமே சொல்லலைடா, நீ வந்ததே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அபிநயா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது கேட்டு உள்ளே வரா. அபிநயாவை பார்த்து மாணிக்கம் சர்ப்ரைஸ்டாக நிற்கும்போது பிரசாத் அபிநயாவை கூப்பிட்டு மாணிக்கம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். மணி, இவ தான் என்னோடய ஒய்ஃப் அபிநயா. அபிநயா, இது என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்போது வரைக்கும் நாங்கள் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி எனக்கு தெரிகிறத விட இவனுக்கு தான் நிறையா தெரியும். உனக்கு ஏதாச்சும் என்னை பற்றி கேட்கணுன்னு வை, அவன்கிட்ட போய் கேளு, அப்படியே சொல்லிடுவான் எனக்கு தெரியாத விஷயத்த கூட அப்படின்னு சொல்லவும் மாணிக்கம், ஆமாம்மா, அவனோட மனசாட்சியே நான் தான் வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அபிநயா வாங்கன்னு வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குடிக்க காஃபி கொடுக்குறா. அப்புறம் பிரசாத் கிட்ட மெல்லமா, பிரசாத், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்ன தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டை கரெக்டாக வெல்கம் பண்ணலன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பிரசாத்தோட காதில் போய் மெல்லமாக சொல்கிறா. பிரசாத்தும் அவள் இப்போ தான் ஒரு விஷயத்தில் பயந்துருக்கான்றதுனால அவளை ஃபோர்ஸ் பண்ணாமல் ரூமுக்கு அனுப்பிடுறா. மாணிக்கம் உடனே, என்னடா உன் ஒய்ஃபை என்கிட்ட ஒழிச்சு வைக்கிற போல், எங்கே போகிறாங்க அப்படின்னு அபிநயா போனதுக்கப்புறம் கேட்டான். அதுக்கு பிரசாத், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரீசெண்டாக எதையோ பார்த்து பயந்துட்டா, அதுலேருந்து இப்படி தான் கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு ரூமுக்கு போயிடுவா, அவளை விடு. நீ எப்படி இருக்க? சிங்கப்பூர் எல்லாம் செட் ஆகிடுச்சா? உனக்கு ஒர்க்கில் என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்குது? அப்புறம் இந்த மேரேஜ்லாம் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டதும் மாணிக்கம், என்ன உன்ன மாதிரி நினச்சியாப்பா? எனக்கெல்லாம் கிடச்சா போதும் தான் இருக்கேன். இப்போ கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண தான் என்னை வரவே சொன்னாங்க. உன் மேரேஜுக்கே வராதனா என் லைஃப் நான் மட்டும் வரவா போகிறேன்? அதனால தான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்தேன். ஒரு 4-5 மாதம் இங்கே நின்று எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இனி நான் சிங்கப்பூர் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லவும்
பிரசாத் ஒரு நிமிஷம் மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு மாணிக்கத்தை பார்த்து, 3 வருஷம் நான் பைத்தியம் மாதிரி இருந்துட்டேன்லடா. யாரை பற்றியும் யோசிக்கல, எதை பற்றியும் கவலைப்படலை. என்னால் நீயும் பாதிக்கப்பட்டிருக்கல, உன்னை பற்றி கூட நான் எதுவுமே யோசிக்கல. ஆனால் அப்பயும் நீ எனக்காக நின்னடா. நான் கரெக்டாக மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் நீ என்னை விட்டு போனேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லவும், மாணிக்கம் அவ்வளோ நேரம் சிரித்து பேசிகிட்டு இருந்த ஆள் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பிரசாத்தை பார்த்து, நீ ரொம்ப மிஸ் பண்ணலை, உன்னோட வலி யாருக்குமே வரக்கூடாது மச்சான். எனக்கு தெரியும் அந்த 3 வருஷம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ எவ்வளோ உடஞ்சிருந்தேன்னு. உன் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் பிரசாத் முகமே மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் அவகிட்ட எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை. நாங்கள் ப்ராப்பராக உட்காந்து பேசவே இல்லை. மேரேஜ் ஆகி அப்படி இப்படின்னு 1 மாதம் ஆயிடுச்சு. அவளும் பெருசாக என்கிட்ட எதுவும் பேசலை, நானும் அவகிட்ட சரியாக பேசலை. நீ ஃபோனில் சொன்ன அறிவுரையெல்லாம் கேட்டு ஃபர்ஸ்ட் நைட் அடிக்க நல்லா தான் பேசினேன். அப்புறம் என்னால் அவளை ஃபேஸ் பண்ண முடியல. என்னால் எதுவும் சொல்ல முடியல மச்சான் அப்படின்னு சொல்லும் போதே பிரசாத்தோட கண் சிவக்க ஆரம்பிச்சிது. மாணிக்கம் அப்போது அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துகிற விதமாக சில விஷயங்களை கனெக்ஷனே இல்லாமல் சொல்கிறான். மச்சான், உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும்டா. ஆக்சுவலி அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் 1 மந்த் கழித்து நான் அந்த பொண்ணை தேடி போனேன். அவள் இருந்த ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு பண்ண ஃபேஸ் சர்ஜரியில் அவளோட மாறின ஃபேஸை நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த ஃபேஸை நான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவளை ப்ராப்பராக உனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்டா. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கா, கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் போகலான்னு 1 வீக் கழித்து போய் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவள் இருந்த கண்டிஷனுக்கு அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆக விடவே மாட்டாங்க. அவள் எங்கே போனானே தெரியல மச்சான். எவ்வளவோ தேடி பார்த்தேன். அவளை கண்டுபிடிக்காமல் அவளை எடுத்து அந்த ஃபோட்டோவை மட்டும் காமிச்சு உன் மனசை உடைக்க எனக்கு இஷ்டம் இல்லைடா. நான் தான் ஆக்சுவலி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ 1 வருஷம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். நீ ரொம்ப துடிச்சு போயிட்ட. உன் கூட சேர்ந்து நானும் அந்த 1 வருஷம் ஃபுல்லாக தேடினேன். என்கிட்ட ஃபோட்டோ இருந்துமே என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலே எங்கே கிடைக்க போகிறான்னு விட்டுரு மச்சான் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. அடுத்து 2 வருஷத்துக்கு விடாமல் தேடினேன். என்னால் நீ இப்படி இருக்கிறத பார்க்க முடியாமல் தான் வெளிநாட்டில் வேலை கிடச்சதும் உடனே அப்ளை பண்ணி போயிட்டேன். ஒரு வேளை வேறு எதையாச்சும் நீ இழந்தாவாச்சு அதை மறந்துட்டு வேறு ஏதாச்சும் டைவர்ட் ஆகுன்னு நினச்சேன். ஆனால் நான் ஊருக்கு போன 6 மாதத்துலேயே உன்னை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க நான் யோசிக்கலை. மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நீ ஃபோன் பண்ண அந்த ஃபோன் கால் எனக்கு நீ மூவ் ஆன் ஆகிட்டேன்னு நம்பிக்கையை தான் கொடுத்தது. ஆனால் நீ இப்போ சொல்கிறத பார்த்தா ஏதோ பேருக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு டீலில் விட்ட மாதிரியே இருக்கேடா. என்னடா நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு மாணிக்கம் ரொம்ப கவலையாக கேட்குறான். அவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரசாத் கண்ணிலேருந்து தண்ணி அவனை அறியாமலேயே வழிஞ்சிட்டு இருந்தது. அப்போது அபிநயா பிரசாத்தை ரொம்ப சத்தமாக பயந்த மாதிரி கூப்பிடுறான். அவள் கூப்பிட்ற சத்தத்துக்கு பயந்து பிரசாத் அலறி அடித்து மேலே போய் அவள் ரூமில் பார்க்குறான் என்ன ஆச்சுன்னு. அப்போது அபிநயா பிரசாத் கிட்ட, பிரசாத் நான் உன்னை பார்த்தேன், அங்கே அந்த ரூம் கார்னரை நான் பார்த்தேன், ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு. நான் சொன்னல லைப்ரரியில் உன்னை பார்த்தேன், உன்னை ஃபீல் பண்ணேன், அதே தான் நான் பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் பிரசாத், அதுதான். ப்ளீஸ் என்னை எப்பயாச்சும் நம்பு ப்ளீஸ் அப்படின்னு அவள் உளர ஆரம்பிச்சிட்டான். அவள் பேனிக் ஆகி கத்துறதை பார்த்து பிரசாத்க்கு பயம் வந்துருச்சு. இம்மிடியட்டாக அபிநயாவை அவனோட கைக்குள்ளே அணைச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒன்றும் நீ பார்க்கல,
அங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கோம். ஓகே, எங்களை தாண்டி இங்கே யாரும் வரப்போகிறதில்ல. நீ எதையும் பார்க்கல. இதெல்லாம் உன் கற்பனை தான் அபிநயா. ஒன்றும் இல்லை, விடு விடு, காம்டவுன் ஆகு. மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்குறான். அந்த மெடிசன் சாப்பிட்டாதான் எனக்கு எதுவும் ஹாலுசினேட் ஆகிற மாதிரியே இருக்குது பிரசாத். நீ வாங்கிட்டு வந்த அந்த மெடிசன்ஸில் என்ன இருக்குது? டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிரசாத், இல்லை இது யூஸ் பண்ணியிருக்கேன், தூக்கம் வர்றதுக்காக யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை, நீ இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும் மாணிக்கம் வேகமாக ஓடி போய் அந்த டேப்லெட்ஸை படிக்கிறான். அதை படித்ததும் பிரசாத் அங்கேருந்து தரன்னு ரூமை விட்டு வெளியே கொண்டுட்டு வந்து பல்லார்னு 4 தடவை அரைகிறான். உனக்கு என்ன பைத்தியமா பிரசாத்? அது நீ 3 வருஷமாக ஹாலுசினேட் பண்ணிட்டு இருந்தப்போ கொடுத்த மெடிசன்ஸ், உன்னோட கற்பனையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்த மெடிசன்ஸ், அதை போய் உன் ஒய்ஃப்க்கு கொடுத்துட்ருக்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கத்துறான். அதுக்கு பிரசாத், அவ்வளோ எதையோ பார்த்து பயந்து அது இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு சொல்கிறா. இப்போ சொன்ன மாதிரி என்ன மாதிரி அவளும் கற்பனை தான் பண்ணுறான்னு நினச்சி கொடுத்தேன்டா. நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அப்பாவி மாதிரி பிரசாத் கேட்கவும் மாணிக்கம் நம்ம போனதே தப்பு, இங்கே பக்கத்துலேயே இருந்திருக்கணுமோன்னு யோசிக்கிறான். ஆனால் இப்போ கூட அவன் ரொம்ப லேட்டாக வரல, சரியான நேரத்தில் தான் வந்திருக்கான்னு நினச்சான். பிரசாத்தை கீழே போய் அவன் ஒர்க்கை கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு அவன் போய் அபிநயா கிட்டே பேசுகிறான்.